வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு என்னோட முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதுவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது அதோட வடிவம் பார்த்தீங்கன்னா ஆண் குதிரை. ஆண் குதிரையாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா குதிரை எப்பயுமே ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு மிருகம், ஒரு விலங்கு. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப துடிப்போட நல்லா வேகமாக செயல்படுவாங்க எந்த ஒரு விஷயமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பொதுவாகவே நல்லா துருத்துன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்புல சோம்பேறி அப்படிங்கிற சுத்தமாக இருக்கவே இருக்காது. அதுவும் இல்லாமல் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் யார் பேச்சையும் கேட்கவே மாட்டாங்க. எப்பயுமே ஏதாச்சும் ஒன்று நோண்டிக்கிட்டே ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே தான் அப்படி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நட்சத்திரத்தை சூரியன் உச்சமாகறனால உங்களுக்கு ஆளும் தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எதையுமே ஆளக்கூடிய சக்தி, அந்த ஒரு பவருங்கிறது உங்கள்கிட்ட மற்ற நட்சத்திரத்தை காட்டிலும் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா அதே மாதிரி யாருக்கிட்டே நீங்கள் ஈஸியாக வளைஞ்சு கொடுக்க மாட்டீங்க. யாரோட பேச்சுக்கு டக்குன்னு அடிபணிய மாட்டீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்திலே ஏற்கனவே சூரியன் உச்சமாகுதுன்னு சொல்லிட்டேன். அதே சூரியன் உச்சமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய அதிகாரிகளோட பேச்சுக்கு தான் மரியாதை கொடுப்பீங்களே தவிர மற்றபடி வேறு யார் பேச்சுக்குமே வளையாத்தன்மைனா நீங்கள் எதுக்குமே சுயமுடிவு ரொம்ப அதிகமாக எடுப்பீங்க. அதே மாதிரி முன்கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பிட்டு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம். அடுத்து பார்த்தோம்னா நீங்கள் இதுலேயுமே ஆளாக வரணும்னு நினைப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் நான் தான் ஃபஸ்ட்டு, எப்பயுமே நான் தான் ஃபஸ்ட்டு, நமக்கு அடுத்து யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மனப்பான் உங்கள்கிட்ட எப்பயுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஈகோ புத்தியும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்மளை தவிர்த்து மற்ற யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையை கொஞ்சம் உங்கள்கிட்ட அசினாச்சங்கன்னா கொஞ்சம் ஒட்டி தான் இருக்கும் அது அவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நடக்கணும், அது இன்னைக்குள்ள நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சாதிக்கும் குணம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அது நீங்கள் எந்த வழியிலாச்சும் குறுக்கு வழியோ நேரு வழியோ எப்படியாச்சும் சாதிக்கும்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் நீங்கள் முன்கோபம், எவ்வளோதான் அடங்காத்தன்மை இல்லாமல் இருந்தாலும் சகோதரத்துக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வீங்க. அந்த ஒரு விஷயத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. கூட பிறந்த சகோதரத்துக்கிட்ட ரொம்ப, அதாவது அவங்க கூட சண்டையாக இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து தான் அதிகமாக செல்வீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று நீங்கள் பயம் அறியாதவர்கள் சொல்லலாம். அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்கள். எதுக்குமே யாருனாலும் வா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதுக்குமே ஒரு விஷயத்துக்கும் துளி கூட பயப்படவே மாட்டீங்க நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்திர சக்தி, தந்திரங்கள், பில்லி சுனம் இதில் கொஞ்சம் ஆர்வம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா உங்களோட நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் அப்படிங்கனால இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்களே உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். பேய் கதைகள், தந்திரங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறதுல ரொம்ப வல்லுநர்கள்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு சாஸ்திர பயிற்சிகளும் கற்றுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அது உங்களுக்கு உங்கள் குரு மூலமே உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஞானம் தேர்ந்தவர்கள்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எப்பயுமே ஒரு விஷயத்த திட்டமிட்டு செயல்படுறதுல அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கரெக்டாக இருப்பாங்க. அதாவது திட்டமிட்டு செய்கிறதும் சரி, ஒரு ஞானம் கண்டிப்பாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஞானம்னா நீங்கள் நிறைய விஷயத்த கற்று தெரிந்த ரொம்ப அனுபவம் வாய்ந்த நபர் மாதிரி உங்களோட பேச்சு அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா கேது ஞானத்தை குறிக்கிறவர். அவரோட நட்சத்திரமாக இருக்கனால உங்களுக்கு அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெய்வ நம்பிக்கை அதிகமாக உடையவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் உச்சமாக நட்சத்திரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அடுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொழில்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுற தொழிலாக விரும்பி போவீங்க. நம்ம பண்ணுற தொழில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்படிலாட்டி ரொம்ப ரொம்ப கௌரவமான தொழிலாக இருக்கும்னு நினைப்பீங்க.
எப்படின்னா வந்து ஒரு போலீஸ், இராணுவம், அதாவது நமக்கு வந்து பவர் ரொம்ப அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கௌரவமான உள்ள தொழிலில் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி தொழில் தான் மேக்சிமம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அமையும். அப்படி இல்லைன்னா வந்து ரிஸ்கான தொழிலில் வந்து நீங்கள் போவீங்க. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தந்தையோட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அஸ்வினி பிள்ளை அப்பனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அஸ்வினி பிள்ளை அப்பனுக்கு ஆகாதுன்னா உடனே வந்து அவங்களால தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட வேணாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் வந்து அப்பா கூட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த பாசம் அதெல்லாம் வந்து எப்பயும் ஒன்று போல தான் இருக்கும். கருத்து வேறுபாடு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாய் பாசம் மிகுந்தவர்களாக இருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து தாய் மேலே வந்து ரொம்ப அதிக பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்கள மாதிரி பாசம் வேறு யாரும் வைக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து நீங்கள் பாசம் உள்ளவங்களாக இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சண்டையும் கொஞ்சம் ஜாஸ்தியும் போடுவீங்க. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து வம்புழுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து வம்புழுக்கிறது, கேள்வி ரொம்ப ஜாஸ்தி கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுவீங்க. சேட்டைகள், அதாவது சேட்டைகளை வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணுறவங்களை வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தான் நம்பர் 1ன்னு சொல்லலாம். அடுத்து அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய், அது செவ்வாய் அப்படிங்கிறனால வந்து நீங்கள் வந்து கேள்வியும் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்தளவுக்கு கேள்வி ஞானம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுலேயும் வந்து ஒரு தனித்தன்மையாக இருக்குன்னு ஆசைப்படுவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி வந்து நீங்கள் எதுவும் ஒரு ஃபங்க்ஷனு எந்த விஷயம் ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, உங்களோட தனித்தன்மையை காமிக்கணும். நீங்கள் எல்லாரும் வந்து உங்களை வந்து கவனிக்கணும், எல்லாரும் வந்து நம்மளை தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மையை வந்து நீங்கள் ரொம்ப ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களை யாரும் கவனிக்கலை, உங்களை யாரும் வந்து உங்களை தனித்தன்மையாக எதுவும் பார்க்கலாம், அந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து போகவும் மாட்டீங்க. அடுத்து பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்கிட்ட வந்து இன்னொரு அதாவது ஸ்பெஷல் சக்தின்னு சொல்லலாம், ஒரு அற்புத சக்தின்னு சொல்லலாம். என்னன்னா வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கையில இருந்து ஒரு மருந்து பொருள் வாங்கினோம்னா அதுக்கு வந்து சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து நம்ம ஒரு மருந்து பொருள் எடுத்தாலோ மருந்து பொருள் உணவு உட்கொண்டாலோ அந்த டைம் வந்து நமக்கு எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் வந்து அதை வந்து டக்குன்னு குணமாறதுக்குனா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து அது வந்து சூரியன் உச்சமாகிற நட்சத்திரம். ஏன்னா சூரியன் அதுக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது, அதை வந்து நான் சொல்ல வரும்போது நமக்கு டைம் ரொம்ப அதிகமாக போகும். அதனால் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கிட்ட இருந்து ஒரு மருந்து பொருள் வாங்கினோம்னா நமக்கு வந்து அது வந்து எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் வந்து சீக்கிரம் குணமாறதுக்குனா வாய்ப்புகள் கொண்டு அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த போக நாட்ட உணர்வு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களோட வாகனம், அதாவது அவங்களோட விலங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஆண் குதிரை அப்படிங்கிறனால வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் போக நாட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து இந்த வழக்கு சிறையில் வந்து கொஞ்சம், அதாவது வெற்றி வாகை சூடுவார்கள்னு சொல்லலாம். அதாவது வழக்கு பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து விருப்பம் அதிகமாக இருக்கும். அதில் வந்து ஜெயிக்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா வந்து நீங்கள் பேசுகிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு வந்து நிறையா வழக்கு விஜயம் பண்ணுவீங்க. அதில் வந்து நீங்கள் வெற்றியும் அடைவீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட நட்சத்திரத்துக்கு வந்து நீங்கள் வந்து கணபதியையும் சரஸ்வதியும் கும்பிட்றது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க மூலமாக வந்து உங்களுக்கு நிறையா ஐஸ்வர்யங்கள், தனங்கள், வெற்றிகள் வந்து உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். முக்கியமாக வந்து நீங்கள் கணபதியை கும்பிட்றது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து, அதாவது உங்கள் வாழ்க்கையில் வந்து எப்பயுமே ஒரு திருப்பு முனையாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களோட நட்சத்திரம் வந்து கேதுவோட நட்சத்திரமாக வரனாலையும், கணபதிங்கிறவர் வந்து கேதுங்க கிரகத்துக்கு வந்து அதாவது அதிதேவதையாக இருக்கிறனாலையும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல திருப்பத்தை வந்து உண்டு பண்ணவர் அவராக தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு நீங்கள் வந்து எப்பயுமே நான் வந்து எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சு முன்னேறி வரணும் அப்படின்னா உங்களோட உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை, அதாவது குதிரை படத்தையோ இல்லாட்டி குதிரை தலை உள்ள வடிவத்தையோ வந்து நீங்கள் எப்பயுமே உங்கள் வாழ்க்கையில் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதுலேருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மீண்டு வெளியில் வந்து ஒரு வெற்றி வாகையை சூடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல ஏன் இதை சொல்ல வரேன்னா, அதாவது லக்னாதிபதி வலுவிழந்தால் சந்திர லக்னத்தை பாருன்னு சொல்லுவாங்க. சந்திர லக்னம்ங்கிறது சந்திரன் நிற்கிற இடம் தான் வந்து சந்திர லக்னம்னு சொல்லுவாங்க. சந்திரன்கிறது வந்து எந்த நட்சத்திரத்து மேலே நிற்குதோ அதான் நம்மளோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான வந்து பவர், அதாவது சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த வடிவத்தை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட பவர் ரொம்ப அதிகரிக்கும், அதாவது உங்களோட சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி உங்கள் நட்சத்திரத்தை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட்டு எதுவும் கருத்துக்கள் தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்ட்ரோ ஸ்டூடெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.